வேதத்தின் சாரம் நிறைந்த இப்பாரத காவியம் 5ஆம் வேதமாகவே சான்றோர்களால் பார்க்கப்படுகிறது. மானிட வாழ்வை பல மடங்காக கூறு போட்டு அறுவை சிகிச்சை செய்து வெவ்வேறு நிலைகளில் தர்மம் என்பது யாதென போதிக்கும் மாபெரும் கதை மகாபாரதம் இதோ உங்களுக்காக. இதுக்கு முன்னாடி உள்ள பகுதியை பார்க்காதவங்க புரிதலுக்காக அதை பார்த்துட்டு இந்த பகுதியை பாருங்க. இதுவரைக்கும் பாரத கதையில என்ன நடந்ததுன்னு சுருக்கமா பார்த்துட்டு கதையை தொடருவோம். முதல்ல சந்தனு மகாராஜாவுக்கும் கங்கைக்கும் எப்படி தேவவிரதன் பிறந்தாங்கிறத பார்த்தோம். இந்த பிறவியில் பதவி சுகம் இல்லற சுகம் கிடையவே கிடையாதுன்னு பீஷ்மர் சத்தியம் பண்றான். அவன் பண்ண சத்தியத்துக்காக சந்தனு மகாராஜா நீ எப்ப விரும்புறியோ அது வரைக்கும் மரணம் ஒன்ன நெருங்காதுன்னு வரந்தராரு. அப்புறம் சந்தனு மகாராஜாவுக்கும் மீனவ பெண்ணான சத்தியவதிக்கும் சித்ராங்கதன் விசித்திர வீரியன்னு 2 பசங்க பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தனு மகாராஜா இயற்கை எய்திடுறாரு. இனி கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீண்டும் நான் பேசுவது மகாபாரதம் பகுதி 2. சந்தனு மகாராஜா இறந்ததுக்கு அப்புறம் சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் பிறந்த 2 பசங்களும் வளர்ந்து பெரியவனா ஆகுறாங்க. மூத்த பையன் சித்ராங்கதன் அரசன் ஆகுறான். ஒரு நாள் சித்ராங்கதன் காட்டுக்கு வேட்டைக்கு போனப்போ அங்க துரதிருஷ்டவசமா கந்தர்வர்களால தாக்கப்பட்டு காட்டுலயே செத்துடுறான். இப்போ 2வது பையன் விசித்திர வீரியனுக்கு பீஷ்மர் பட்டாபிஷேகம் நடத்தி அஸ்தினாபுரத்துக்கு அரசனாக்குறாரு. இன்னொரு பக்கம் காசி தேசத்து ராஜாவுக்கு அம்பை, அம்பிகை, அம்பாலிகைன்னு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு சுயவரம்னு அறிவிக்கப்படுது. அதை கேள்விப்பட்டு அத்தனை தேசத்து இளவரசர்களும் வண்டு மாறி காசி தேசத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. காசி மன்னவன் கண்ணியர் மூவரும் தேசின் மிக்கவர் சேர்வர் என்று ஆள்விட மாசியில் தொல்குல மன்னவர் ஈண்டினார் மூசி வண்டினம் மொய்ப்பது போலவே. அந்த 3 பேருக்கும் சுயவரம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு பீஷ்மரும் காசி தேசத்துக்கு போறாரு. அந்த சுயவரத்துக்கு வந்திருக்கிற மற்ற இளவரசர்கள்லாம் சும்மா இல்லாம என்ன பீஷ்மரே கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு நக்கல் அடிக்கிறாங்க. எனக்கு இல்லப்பா, என் தம்பி விசித்திர வீரியனுக்காக பொண்ணு பார்க்க வந்திருக்கன்னு பீஷ்மர் சொல்றாரு. ஏயா பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லையான்னு எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க. உடனே பீஷ்மருக்கு கோபம் தலைக்கு ஏறுது. ஒரு அம்பை எடுத்து விட்டாரு. அங்கு இருந்த அத்தனை பேர் கிரீடமும் கீழே விழுந்துச்சு. எல்லாரும் நடுங்கி போயிட்டாங்க. அம்பை, அம்பிகை, அம்பாலிகை 3 பேரையும் சிறப்பிடிச்சிட்டு சிட்டா பறந்துட்டாரு பீஷ்மர். வர வழியில சால்வன் பீஷ்மரை தடுக்கிறான். இந்த சால்வன் யாருன்னா காசி தேசத்து ராஜாவோட 3 பொண்ணுங்கள்ல ஒருத்தியான அம்பையோட காதலன். பீஷ்மர் வந்துகிட்டு இருந்த வேகத்துக்கு சால்வ மேல 4 நெருப்பு அம்பை விட்டு அசைய முடியாம பண்ணிட்டு அஸ்தினாபுரத்துக்கு புயல் மாதிரி அந்த 3 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. டேய் தம்பி, உனக்காக தாண்டா கூட்டிட்டு வந்தேன், கல்யாணம் பண்ணிக்கோன்னு விசித்திர வீரியனை பார்த்து சொல்றாரு பீஷ்மர். உடனே அந்த பெண்கள்ல மூத்தவளான அம்பை சொல்றா, ஐயா ஐயா நான் சால்வ நாட்டு இளவரசனை காதலிக்கிறேன்னு சொல்றா. அட ஏமா போமா, இப்போ வந்து சொல்றியே, முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானன்னு பீஷ்மர் கேட்குறாரு. எங்க சொல்ல விட்டீங்க, வந்தீங்க, ஒரு அம்பை எடுத்து விட்டீங்க, எல்லார் தலையில் இருந்த கிரீடமும் கீழே விழுந்துச்சு, 3 பேரையும் அலேக்கா அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, இதுல நான் எங்கத்தை என் காதலை பத்தி சொல்லன்னு புலம்புறான் அம்பை. சரி சரி ஆனது ஆகி போச்சு, நீ ஆசைப்பட்டவன் கூடயே வாளுன்னு பீஷ்மர் அம்பையை மட்டும் அனுப்பி வச்சிட்டாரு. உடனே அம்பையும் சால்வ நாட்டுக்கு போறா. ராஜா ராஜா என் காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை பீஷ்மர் அனுப்பி வச்சிட்டாரு, வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிப்போம்னு சொல்றா அம்பை. நான் உன்னை காதலிச்சது என்னமோ உண்மைதான், ஆனா அடுத்தவன் கடத்திட்டு போன பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ அவனுக்கு தான் சொந்தம்னு சொல்றான் சால்வ நாட்டு இளவரசன். அம்பை கெஞ்சி பார்த்தா
அழுது பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகல. நேரா புறப்பட்டு விசித்திர வீரியங்கிட்டயே வந்தா. என் தங்கச்சிங்களை மாதிரியே என்னையும் நீயே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றா. இன்னொருத்தனை காதலிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விசித்திர வீரியம் சொல்ல, அம்பை திரும்பி பார்த்தா பீஷ்மர் அங்க நின்றுட்டு இருக்காரு. நீங்களாச்சும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கெஞ்சிரா. ஐயோ, என்னம்மா புரியாம பேசுற? இல்லற சுகம் பதவி சுகத்தை துறந்து வாழ்றவமா நானு, என்னாலையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு பீஷ்மர். அம்பைக்கு ஆத்திரம் தாங்க முடியல. தன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான பீஷ்மரை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நேரா பீஷ்மரோட குருநாதரான பரசுராமர்கிட்ட போறா. இது மாதிரி உங்க சிஷியனான பீஷ்மர் இப்படியெல்லாம் பண்ணிட்டார்னு நடந்ததை எடுத்து சொல்றா. உடனே பரசுராமரும் பீஷ்மரை வர சொல்லி அம்பை சொல்றது உண்மையான கேட்கிறாரு. ஆமாங்கய்யா, நான் பதவி சுகம் இல்லற சுகம் துறந்து வாழ்றேன், அதனால அம்பையை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாரு பீஷ்மர். ஓஹோ, அப்படின்னா நீ என் கூட சண்டை ஓட வேண்டியது இருக்குமேன்னு பரசுராமர் சொல்ல, செஞ்ச சபதத்தை மீறதை விட குரு கூட சண்டை போடுறதே மேல்னு சண்டைக்கு நானும் தயார்னு பீஷ்மர் தேர்ல ஏறுறாரு. வெறுவுடன் தொழுது கங்கை மைந்தன் அடி வீழவும், சினம் மிகுத்தலால் உருவுடன் தனி இருக்கும் நீள் விருதம் வழுவி, நான் நரகம் உருவதின் உருவுடன் பொருது மடிதல் நன்று என நினைந்து, தாளமுயர் கொடியினன் செரு உடன்றிடுதல் உண்ணி ஏறினன் அமைந்து நின்றது ஒரு தேரின் மேல். சண்டை தொடங்குது. பீஷ்மரும் பரசுராமரும் மாறி மாறி அம்ப விட்டாங்க. ஒரு கட்டத்துல பரசுராமர் தோக்க போற சூழ்நிலை வருது. பீஷ்மர் கடைசி அம்ப எடுத்து பரசுராமரை நோக்கி குறிவைக்கிறாரு. அப்போ ஆகாயத்திலிருந்து ஒரு குரல் கேக்குது. குருநாதரை தோக்கடித்த பாவம் உனக்கு வேண்டாம் பீஷ்மா அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. உடனே பீஷ்மர் சித்தம் தெளிஞ்சி பணிவானாரு. நேரா தன் குருநாதரான பரசுராமர் காலத்தொட்டு வணங்கினாரு பீஷ்மர். பீஷ்மா, உன்னை போல் ஒரு சீடன் உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்க மாட்டான்னு வாழ்த்துறாரு பரசுராமர். திரும்பி அம்பைய பார்த்தாரு பரசுராமர். எம்மா மன்னிச்சுக்கம்மா, என்னால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாரு. அத்தோட அவ விடாம அம்பை என்ன பண்றா, முருகபெருமான நினைச்சு தவம் இருக்க ஆரம்பிக்கிறா. வெம்பை ஆடு அரவம் மாய வென்றிடு விகங்கராசன் என, வீடுமன் தும்பையாடு அமரில் மாய வெல்ல வலசூரன் ஆகுவன் யான் என, வம்பை மோது முலை வம்பை வீசு குழல் வம்பை மண்ணும் எழில் வரிகொள் கூரம்பை மானும் விழி, அம்பை என்பவளும் அரியமா தவம் இயற்றினாள். அந்த தவத்தின் பயனா அவளுக்கு ஒரு மாலை கிடைச்சிது. அந்த மாலையை எந்த ஆண்மகன் போட்டுக்கிறானோ அவன் பீஷ்மரையே தோக்கடிச்சிடலாம். ஆனா பீஷ்மர்னு பேரை கேட்டோனையே எல்லா பயலுங்களும் தெரிச்சு ஓடிடுறாங்க. யாரும் அந்த மாலையை போட்டுக்க தயாரா இல்லை. வெறுத்து போன அம்பை பாஞ்சால நாட்டு கோட்டை வாசல்ல அந்த மாலையை தொங்க விட்டுட்டு தற்கொலை பண்ணி செத்து போறா. தீரா பகையோட தற்கொலை பண்ணிக்கிட்ட அம்பை ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எந்த நாட்டோட கோட்டை வாசல்ல மாலையை தொங்க விட்டாலோ அதே பாஞ்சால நாட்டோட அரசன் துருபதனுக்கு மகளா பிறக்கிறா. அந்த பொண்ணுக்கு சிகண்டினின்னு பேர் வைக்கிறாங்க. அவளுக்கு ஒரு 7-8 வயசு ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்துடுது. நேரா பாஞ்சால நாட்டோட கோட்டை வாசலுக்கு போய் அங்க தொங்குன காஞ்சி போன மாலையை எடுத்து அவளே போட்டுக்கிறா. இதெல்லாம் கேள்விப்பட்ட துருபதன் பயந்து போய் தாம் பெத்த பொன்னையே பாஞ்சால நாட்டை விட்டு போக சொல்லிடுறான். அங்கிருந்து புறப்பட்ட சிகண்டினி என்கிற அம்பை பல நாள் கந்தர்வர்களுக்கு பணிவிட பண்ணி சிகண்டினி என்கிற அவள் சிகண்டியாக, அதாவது ஆணாக வடிவம் எடுக்கிறார். முயலிலா மதிமுகத்தினால் ஒருவர் முயல் அருந்தவம் முயன்றபின் புயலிலாது மினல் ஒத்த மெய்யில் ஒளிபுரி இயக்கி தனது அருளினால் மயிலனால் தனது வடிவு அகற்றி இகழ் யாக சேனனது வயனிடை செயலில் ஆறுமுகன் நிகர் எனத்தகு சிகண்டியாயினல் சிறக்கவே. இந்த சிகண்டி தான் பாரத கதையின் இறுதியில பீஷ்மரை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கதாபாத்திரம். இப்போ அங்க அஸ்தினாபுரத்துல விசித்திர வீரியன் அம்பிகை அம்பாலிகை கூட குடும்பம் நடத்துறான். குழந்தைங்க எதுவும் பிறக்கல. திடீர்னு ஒரு நாள் மாரடைப்பு ஏற்பட்டு செத்து போயிடுறான் விசித்திர வீரியன். வம்ச விருத்தி வேணும்னு சத்தியவதி என்ன பண்றா, பீஷ்மா நீயாச்சும் அம்பிகை அம்பாலிகைக்கு ஒரு வாரிசு கொடுக்க கூடாதான்னு கேட்கிறா.
பீஷ்மர் செஞ்ச சத்தியத்தை மாத்திக்கிறாளா? இல்லம்மா, முடியவே முடியாதுன்னு சத்தியவதிகிட்ட சொல்லிட்டாரு பீஷ்மர். அந்தனரால வாரிசு உருவாக்குறது தான் நல்ல வழின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. இந்த சத்தியவதிக்கு சந்தனு மகாராஜாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி படகுதுறையில கன்னி பொண்ணா அவ இருந்தப்போ பராசுர முனிவர் மூலமா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் வியாசர். இந்த மகாபாரதத்தை எழுதுனதும் அதே வியாசர் தான். நெத்தியில விபூதியும் ஆலமரம் விழுது போல சடைமுடியோட வியாசர் அஸ்தினாபுரத்துக்கு வராரு. மகனே, வம்ச விருத்திக்கு உதவி பண்றான்னு சத்தியவதி சொல்றா. தொழுது நெற்றியில் விபூதியால் அன்னைதன் துணையடி துகள் நீக்கி விழுதுடை தனியால் என இருந்த தொல் வியாதனை முகம் நோக்கி பழுதுபட்டது இக்குருகுலம் மீளனின் பார்வையால் கடல் ஞாலம் முழுதும் உய்த்திடும் மகவு அருள் என பெருமுனியும் அக்குறை நேர்ந்தான். கண்டிப்பா நான் உதவி பண்றேம்மா, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என் உடம்பு மேல, என் தேகத்து மேல இந்த பொண்ணுங்களுக்கு ஆசை வந்துடக்கூடாது. அதனால அருவருப்பான தோற்றத்தோடையும் துர்நாற்றத்தோடையும் தான் அவங்கள தொடுவேன்னு சொல்லிட்டு போறான். அப்படி உடல் உறவு நடக்கும்போது அம்பிகை என்ன பண்ணிட்டா? கண்ணை மூடிடுறா. அம்பாலிகை என்ன பண்ணா? பயந்து நடுங்கிடுறா. அதனால அம்பிகைக்கு கண்ணு தெரியாத குழந்தை பிறக்கும், அம்பாலிகைக்கு தோல் வெளிரி போன குழந்தை பிறக்கும்னு வியாசர் சொல்லிடுறாரு. ஐயையோ, ஆரோக்கியமான குழந்தை ஒன்று வேணுமேனு ஒரு பணிப்பெண்ணை தயார் பண்ணி வியாசர்கிட்ட அனுப்புறாங்க. இப்போ அம்பிகைக்கு பிறந்தவன் பேரு பார்வையில்லாத திருதராஷ்டன், அம்பாலிகைக்கு பிறந்தவன் பேரு பாண்டு, பணிப்பெண்ணுக்கு பிறந்தவன் பேரு விதுரன். இப்படி வியாசர் உதவியோட 3 பேர் பிறக்கிறாங்க. அந்த 3 பசங்களும் வளர்ந்து வாலிபனா ஆகுறாங்க. அடுத்து பட்டாபிஷேகம் நடக்கணும்ல. ஆனா பார்வையில்லாத திருதராஷ்டிரன் அரசனாக முடியாதுன்னு நீதிமான் விதுரன் சொல்லிடுறான். அதனால 2வது பையன் பாண்டுக்கு முடிசூட்டி அரசனாக்குறாங்க. திருதராஷ்டிரனுக்கு காந்தார நாட்டு இளவரசியான காந்தாரியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த காந்தாரி என்ன பண்றா? கணவனால் பார்க்க முடியாத இந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன்னு கண்ணை கட்டியே வாழ ஆரம்பிக்கிறான். காந்தாரியோட அண்ணன் தான் சூழ்ச்சிக்கு பேர் போன சகுனி. சகுனியும் காந்தாரி கூட அஸ்தினாபுரம் வந்து சேர்றான். இது இப்படி இருக்க அடுத்து பாண்டுக்கு கல்யாணம் பண்ணணும்ல. அதனால குந்தி போஜன் தத்தெடுத்து வளர்க்குற மகளான குந்திய பாண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திரின்னு இன்னொரு பொண்ணையும் பாண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பாண்டுக்கு இப்போ 2 மனைவி. முதல் மனைவியான குந்திக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கு. குந்தி போஜனுக்கு மகளா குந்தி இருந்தப்போ ஒரு நாள் முன்கோபத்துக்கு பேர் போன துர்வாச முனிவர் அந்த நாட்டுக்கு வராரு. குந்தி போஜன் அவரோட வருகையை நினைச்சு பயந்து போறான். ஏதாச்சும் நம்ம அவருக்கு சின்ன குறை வச்சுட்டா கூட சாபம் கொடுத்துருவாருன்னு அந்த முனிவரை நினைச்சு பயப்படுறான். குந்தி சொல்றா, எப்பா எப்பா பயப்படாதீங்க, துர்வாச முனிவர் கிளம்புற வரைக்கும் நான் அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்றா. சொன்ன மாதிரியே அவர் கோவப்படாத மாதிரி தங்க தட்டில் வச்சு தாங்காத குறையா அவருக்கு சேவை செஞ்சா குந்தி. துர்வாச முனிவர் அந்த நாட்டை விட்டு கிளம்பும் போது குந்தி கிட்ட சொல்றாரு, உன்னோட எதிர்காலத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உனக்கு ஏதாச்சும் சிக்கல் வந்துச்சுன்னா நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை நீ சொல்லி எந்த இஷ்ட தெய்வத்தை நீ வேண்டிக்கிறியோ அந்த தெய்வத்தின் மூலமா உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு குந்தி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு துர்வாச முனிவர். நெடுங்கடல் அவனிமேல் யார் வல்லார் தெரிவைகேல் என செவிப்படுத்து ஒருமறை தேவரில் யார் யாரை கருதி நீ வர அழைத்தனை அவரவர் கணத்து நின் கரம் சேர்வார் தம்மை ஒப்பது ஓர் மகவையும் தருகுவர் தவப்பயன் என பெற்ற இம்மறைபயன் இம்மையில் உனக்கு வந்து எய்தியது எனக் கூறி அம்முனி பெருங்கடவுளும் தபோவனம் அடைந்தனன். மறுநாள் சாயங்காலம் ஒரு 4 மணி ஆச்சு. ஆகாயத்தில் தகதகன்னு சூரியன் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த குந்தி விளையாட்டுத்தனமா, சூரிய பகவானே சூரிய பகவானே எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறியான்னு மந்திரத்தை சொன்னான். தடால்னு வீட்டுக்குள்ள ஒரு ஆள் வந்து நின்னா. யாருப்பா நீ அப்படின்னு மிரண்டு போய் கேட்டா குந்தி. நான் தான் சூரிய பகவான்னு அவன் சொல்ல, இங்க எதுக்கு வந்தீங்கன்னு குந்தி கேட்கிறா. நீ தானமா கூப்பிட்ட அப்படின்னு சூரிய பகவான் சொல்றாரு. ஐயோ, நான் விளையாட்டுக்கு கூப்பிட்டேன்னு குந்தி சொல்றா.
வரத்துலலாம் விளையாட முடியாதுன்னு இந்தா குழந்தைன்னு கையில் குழந்தைய கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு சூரிய பகவான். கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பொண்ணு கையில் குழந்தையோடு நின்னா ஊர் உலகம் என்ன பேசும்னு நமக்கே தெரியும்ல. வேற வழி தெரியாமல் குந்தி அந்த குழந்தைய துணியில் சுற்றி கூடையில் வச்சு ஆற்றுல விட்டுடுறான். கங்கை நதியில் மிதந்து போன அந்த குழந்தை திருதராஷ்டிரனின் தேரோட்டியான அதிரதன் கைக்கு கிடைச்சி தன் பிறப்பின் ரகசியம் தெரியாமலேயே கர்ணன் என்று பெயர் சூட்டப்பட்டு வளர ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் இங்கே அஸ்தினாபுரத்தில் பாண்டு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கான். திருதராஷ்டிரன் டம்மியாக இருக்கான். சகுனி தான் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். பாண்டுகிட்ட போய், அரசனாகி என்ன சும்மா உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருக்க, போ அஸ்வமேத யாகம் நடத்து, ஊர் ஊரா திக்விஜயம் போ, நிறையா நாட்டை உன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வான்னு பாண்டுவை சீண்டி விட்டான். சரின்ட்டு பாண்டுவும் கிளம்பி போகிறான். இந்த கேப்பில் பாண்டு இல்லாததை காரணம் காட்டி சகுனி தான் மச்சான் திருதராஷ்டிரனை அரியணையில் உட்கார வச்சு அரசனாக்கிடுறான். சகுனியின் சதிவேலை பாரத தேசத்தை என்ன பாடுபடுத்துது, பாண்டுவுக்கு பாண்டவர்கள் எப்படி பிறக்கிறாங்க, 100 கௌரவர்கள் எப்படி பிறக்கிறாங்க என்பதையெல்லாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கதை கேட்குறவங்க தயங்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களின் அன்பை மட்டும் வேண்டி விடை பெறுவது மீண்டும் நான்.